வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்பவும் நம்ம நார்மலாக செய்கிற கொண்டக்கடலை மசாலா, அடுத்தது குருமா அது போலலாம் இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கடலைக்கறியை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பட்டையை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன், 2 கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சின்ன மூடியில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருந்தனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக வாசனை வரணும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு இதை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இந்த கடலைக்கறியை அவங்க வேக வச்சுட்டு கொண்டக்கடலையை அதுக்கு பிறகு வெளியில் செய்வாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ குக்கர்லேயே செஞ்சிட போகிறோம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்தது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். குக்கரில் தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நறுக்கிட்டு இது போல் சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. இது இப்போ நம்ம சேர்க்குறத ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடலைக்கறி. தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவங்க பெருசாக போடுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. இதுவும் கொண்டக்கடலையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை தான் இருக்குன்னா அதுலேயும் செய்யலாம். ஆனால் கருப்பு கொண்டக்கடலைக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2த்தையும் நல்லா வதக்கி கொடுத்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா அதையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்டாக்கி இதோட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல திக்னஸாகவும் இருக்கும். இந்த கடலைக்கறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இந்த கொண்டக்கடலையை அரைச்சிட்டு சேர்க்குறது. இதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துருக்கோம். இதில் உள்ள தண்ணியையும் கலந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் எப்பவும் வைப்பீங்களோ அதே போலவே வச்சு இதை அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம நார்மலாக செய்கிற கொண்டக்கடலை குருமா, அடுத்தது சன்னா மசாலா அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம எண்ணெயில் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் பொரிய விடுறோம். அடுத்தது தேங்காவை நல்லா எண்ணெயில் வறுக்கிறோம். நல்லா கலர் மாதிரி வாசனை வந்ததுக்கு பிறகு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணுறோம். அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு பிறகு இந்த கடலைக்கறிக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. இதை வந்து அவங்க எதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்கன்னா புட்டுக்கும் ஆப்பத்துக்கும் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து பூரிக்கு சைடிஷாக செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு பிறகு குக்கரில் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சேர்த்துருக்கிறது கொண்டக்கடலையை அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கோம். கடலை வேகிறதுக்கும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி இருக்கணும். அப்போ தான் வெந்ததுக்கு பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல் நீங்களும் திக்காக ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வர்றதுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அருமையான கடலைக்கறியை நாங்கள் பூரிக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் திரும்ப திரும்ப செய்ய தோணும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள்.